வணக்கம் மக்களே. பிரான்ஸ் நாட்டோட பேரரசன் நெப்போலியன். அவர் எப்பவுமே தன்னோட வெள்ளை குதிரையில உட்கார்ந்து தூங்குவாராமே. அது எப்படி சாத்தியமாகும்? நிறைய கடமைகள் காத்துக்கிட்டு இருக்கப்போ நிம்மதியா எப்படி தூங்க முடிஞ்சது அவரால? அதுவும் குதிரை மேல உட்கார்ந்துக்கிட்டு. இதுக்கு அவரே பதில் சொல்றாரு. புறா கூண்டுல வரிசையா அறைகள் இருக்குல்ல, அது மாதிரி என்னுடைய மூளையில கடமைகளை வரிசையா நான் அடுக்கி வச்சிருப்பேன். எந்த கடமையை நிறைவேற்றணும்னு அந்த கடமை இருக்கிற அறை கதவை மட்டும் திறந்திருப்பேன். அதை பத்தி மட்டும் யோசிப்பேன். மற்ற கடமைகள் இருக்கிற அறை கதவை எல்லாம் பூட்டி வச்சிருவேன். அதை பத்தி நான் எதுவுமே யோசிக்கிறது இல்ல. அதனால பிரச்சனைகளை தீர்க்கிறதுல எனக்கு குழப்பமே வந்ததில்ல. வீணான எண்ணங்களுக்கு என்னோட சிந்தனையில இடமும் இல்லை. தூங்கணும்னு நினைக்கிறப்போ எல்லா சிந்தனை அறைகளையும் நான் மூடிக்குவேன். உடனே தூங்கிடுவேன் அப்படின்னு நெப்போலியன் தன்னை பத்தி ஒரு குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறார். சின்ன வயசுல நெப்போலியன் ராணுவ விடுதியில படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல அறையில அவர் கூட தங்கியிருந்த இன்னொரு பையன் தன்னுடைய அழகான பை ஒண்ணு காணா போச்சு அப்படின்னு அந்த மேலதிகாரி கிட்ட புகார் கொடுத்திருக்கான். யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு நெப்போலியன் மேலதான் சந்தேகம் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. உடனே அந்த மேலதிகாரி நெப்போலியனை தன்னோட அறைக்கு கூப்பிட்டுருக்காரு. நெப்போலியன் மெதுவா உள்ள நுழைஞ்சிருக்காரு. ஏன் எதுக்குன்னு விசாரிக்கணும்ல, விசாரிக்கல. உடனே பிரம்ப கையில எடுத்திருக்காரு. கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காரு. ஏன் திருடுன, இனிமே இது மாதிரி செய்வியா அப்படின்னு கேட்டாரு. நல்லா உதைச்சிருக்காரு. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு அமைதியா இருந்தார் நெப்போலியன். அதுக்கு பிறகு கொடுத்த தண்டனையும் வாங்கிட்டு பொறுமையா இருந்தார். எதுவுமே பேசல. கொஞ்ச நாள் கழிச்சு புகார் கொடுத்த அந்த மாணவன் அந்த அதிகாரி கிட்ட ஓடி வந்தான். ஐயா ஐயா, என்னோட பைய அன்னைக்கு திருடினது நெப்போலியன் இல்ல, வேறொரு பையன். இப்பதான் அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சுது. தெரியாம நெப்போலியன் பேர்ல புகார் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னானா. அந்த அதிகாரிக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே நெப்போலியனை கூப்பிட்டாரு. ஏன்பா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன முட்டாளா? அன்னைக்கு அந்த அடி அடிச்சேன், அப்பவே உண்மையை சொல்றது தானே அப்படின்னு கேட்டாராம். நெப்போலியன் அமைதியா சொன்னாராம். ஐயா, நீங்க என்னை அடிக்கிறதுக்கு முந்தி கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். அடிச்சுக்கிட்டே கேட்டீங்க. அப்ப நான் இல்லைன்னு சொன்னா அடிக்கு பயந்துகிட்டு நான் அப்படி சொல்றதா நீங்க நினைச்சிருக்கீங்க. நான் பயந்ததா யாரும் நினைக்க கூடாது. அதை விட அடி வாங்குறதுல எனக்கு ரொம்ப ஆட்சேபனையே இல்லை. அந்த அதிகாரி இதை கேட்டுட்டு அசந்து போயிட்டாராம். இருக்காதா பின்ன? தான் பயந்ததா கூட யாரும் நினைக்க கூடாதுன்னு நினைச்சா அது எப்பேற்பட்ட மனோதிடம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.